வேற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணும் IPv6. ஓகேவா? ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு போடுவீங்க. கரெக்டா? இன்டர்ஃபேஸ் காட்டும். இப்போ நம்ம IPv6 பண்றதுனால IPv6 இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் பிரீஃப்னு போடணும். மென்ஷன் பண்ணணும் IPv6 மென்ஷன் பண்ணாதான் அதோட அந்த டீடைல்ஸ் காட்டும். இல்லைன்னா IPv4 தான் டிஃபால்ட்டா காட்டும். வெறும் ஐபின்னு போட்டீங்கன்னா IPv4 தான் வரும். IPv6 போட்டா V6 ஓட இது. இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகர் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நேம் கொடுக்கறது எல்லாமே ஒரே நேம் தான். இங்க ஐபி அட்ரஸ் செட் பண்ணும்போது மட்டும் IPv6 அட்ரஸ் IPv6 அட்ரஸ்ன்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் FA0/0 FA0/0ல என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஓகே, SF ரவுட்டர்ல இது கொடுக்கலாமா? 3C CBD1 என்ன ரவுட்டர் பார்ப்போம். COD சரி, இது கொடுத்துடலாம். இந்த ஐபி நான் கொடுக்க போறேன். EUI24 என்னன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. EUI24 அப்படின்னா என்ன சொன்னாங்க? எக்ஸ்டெண்டட் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, மேக் அட்ரஸை வந்துட்டு IPv4 அட்ரஸாக மாற்றிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். IPv6 அட்ரஸாக மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 128 பிட்ஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் 64 பிட் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ரிமைனிங் 64 பிட்டை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா EUI24 கொடுக்குறேன். 64 கொடுக்குறேன். அது வந்துட்டு என்னன்னா, நம்மளுடைய லிங்க் லோக்கல் அட்ரஸ்ல இருந்துட்டு டெரைவ் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? இருந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ எந்த ஐபியுமே இங்க செட் ஆகல. நான் எந்த ஐபியுமே கான்ஃபிகர் பண்ணல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு I have to set it that in this IP. இந்த ஐபி கொடுத்துப்பாங்க. இதுல வந்துட்டு ஒவ்வொரு ஆக்டேட்லயுமே வந்துட்டு இங்க வந்துட்டு 16 பிட் சேர்ந்தது ஒரு ஆக்டேட்ன்ற மாதிரி வரும். 8 பிட் சேர்ந்ததான் ஒரு ஆக்டேட், 16 பிட் சேர்ந்ததை வந்துட்டு நம்ம ஃபீல்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படிதான் வந்துட்டு இந்த வந்து செக்மெண்ட் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கொடுக்குறேன் 0/0 கொடுத்துட்டேன்னா, இப்போ நோ ஷட் டவுன் கொடுத்து நோ ஷட் டவுன் கொடுத்துட்டு இப்ப பாருங்க, இப்போ நம்ம கொடுத்த ஐபி இதுதான். இது வரைக்கும் தான் நம்ம கொடுத்தோம். இதோட என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா
இந்த லிங்க் லோக்கல் அட்ரஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய மேக் அட்ரஸ். நம்ம மேக் அட்ரஸ் இருக்குல்ல, நம்ம ஓகே. மேக் அட்ரஸ் என்ன வரும் இதுக்கு வந்துட்டு என்ன மேக் ஓகே. அட்ரஸ் நமக்கு வந்துட்டு வரும், இந்த மேக் அட்ரஸோட FFFE அப்படின்றத வந்து இடையில ஆட் பண்ணி. ஓகேங்களா, மேக் அட்ரஸ் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும் 20 இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும். கரெக்டா? 12 வரைக்கும் கொடுக்குமா? சரி, ஓகே. நம்ம மேக் அட்ரஸ் என்னன்றதை எப்படி பாக்குறது? மேக் அட்ரஸ் எப்படி பார்ப்போம் நம்ம வந்துட்டு? இந்த இங்க இருக்கு பாருங்க, ஹார்ட்வேர் அட்ரஸ். இந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மேக் அட்ரஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எப்படி இது ஹார்ட்வேர் அட்ரஸ் மேக் அட்ரஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு? 7th பிட்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு 0 இருந்துச்சுன்னா 1 போடுவோம், 1 இருந்துச்சுன்னா 0 போடுவோம். இங்க ஓகே. 7th பிட்ல என்ன இருக்கும்? 0 தான், 0 தான் இருக்கும். அதனால 1 மாத்திருப்பாங்க. அதனாலதான் அங்க வந்துட்டு 201 அப்படின்னு 0201 வந்திருக்கும். முன்னாடி 0 இருக்கிறனால அதை மட்டும் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இடையில இருக்கிற இந்த 48 பிட்ஸ்ல வந்துட்டு 24 பிட்ஸ்க்கு இடையில வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா FFFE அப்படின்ற வேரியபிளா இருக்கும். அப்படிதான் எக்ஸ்டெண்டட் யூனிக் ஐடென்டிஃபையர் நம்ம ஆட் பண்ணி நம்ம கொண்டு வரோம். ஓகே. ஓகேங்களா, 48 பிட் மேக் அட்ரஸ் நம்ம என்ன பண்ணுவோம், 64 பிட் ஐபி அட்ரஸா நம்ம மாற்றுவோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் டு செட் இட் அவுட். FA 0/1ல வந்துட்டு இதே மாதிரி கொடுக்கும். FA 0/1ல வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ண போறேன். அதே மாதிரி தான் நான் கொடுப்பேன். IPv6 அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அட்ரஸ் நோஸ்ட் வந்து இப்போ வந்துட்டு ஷோ IPv6 இன்டர்ஃபேஸ் பிரீஃப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ண ஐபிஎஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஓகே. கரெக்ட். எல்லாமே இங்க வந்துட்டு கரெக்டா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த பிசிக்கு வந்து நான் ஐபி அட்ரஸ் செட் பண்ண போறேன். இதே ஐபி அட்ரஸ் செட் பண்ண போறேன். இதுல இருந்து ஒரு வேரியபிள் மட்டும் செட் பண்ண. இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் இல்லை அப்படின்னா எது வேணாலும் நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு 3 இல்லைன்னா 2ன்னே இருக்கட்டும். 3 நான் 4 இந்த இடத்துல 3 கொடுக்குறேன். இது முன்னாடி 3 தானே இருக்கு, 4 தானே இருந்தது. 2 இருந்ததா, 2 இருந்த இடத்துல நம்ம வந்துட்டு 4 கொடுக்குறேன். சரி, 3 கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ டிஃபால்ட் கேட்வே என்னது, அந்த ரவுட்டரோட ஐபி நான் இங்க கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்துட்டு நான் ஐபி கொடுத்தேன். இப்போ வந்துட்டு நீங்க கமாண்ட் ப்ராப்ளம் போய் செட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு see that ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. நம்ம கொடுத்த டிஃபால்ட் கேட்வே எங்க இருக்கு, ஐபி அட்ரஸ் செட் ஆகல, செட் ஆகல. ஐபி அட்ரஸ் ஆகலை. இதுக்கு வந்துட்டு மாஸ்க் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன மாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா /64 தானே, இதே /64 இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகேங்களா, இப்போ ஓகே. கொடுத்துட்டு நம்ம பாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும்
கரெக்டாக செட் ஆயிடும். இப்போ கமெண்ட் ஃபார்ம்ல போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ஐபி செட் ஆயிடும். என்னுடைய டிஃபால்ட் கேட்வே என்னுடைய ஐபி. ஐபி V4 தான் சப்நெட் மாஸ்க். இதுக்கு வந்துட்டு நம்ம மாஸ்கோட சேர்ந்து தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு இது செட் பண்ணிருக்கேன். இப்போ ஷோ IPv6 ரவுட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரவுட் தெரியும். FA0/ கொடுத்த டைரக்ட்லி கனெக்டட். இது வந்துட்டு 128. ஓகே. ஓகேதா? இதுல ஏதோ ஒரு இன்டர்ஃபேஸ் அப்பாகல பாருங்க. எந்த இன்டர்ஃபேஸ் அப்பாகல? ஒரு இன்டர்ஃபேஸ் அப்பாகல. ஏன்னா அந்த சைட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணல இன்னும். ஓகே. ரவுட்டர் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏன் போயிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கான்ஃபிகர் FA0/0 FA0/0 இதுக்கு என்ன ஐபி கொடுக்கணும் அப்படின்னா இந்த புக்ல இருக்கிறபடியே நம்ம என்ன கொடுத்தாரு? 13 கொடுத்தாரா? 13 கொடுத்துருக்காரு. நம்ம வந்துட்டு இங்க 12 கொடுப்போம். சரியா? ஓகே. 12 கொடுத்தா கரெக்டா இருக்கும்ல? நான் 12 கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா SA0/1 அதுக்கும் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து IPv6 அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த 14 ஓகேங்களா? ஓகே. கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. ஷோ IPv6 ரவுட்டிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரவுட்டிங்கும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷோ IPv6 இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகேவா? ஓகே. 0/1 ஓகேங்களா? ஓகே. இதே தான் அப்படியே I want to take it here the PC போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து 3 மாட்டேன். இது 64 டிஃபால்ட் கமாண்ட் ஃபார்ம் போனேன் அப்படின்னா கரெக்டா செட் ஆகும். ஓகேவா? இப்போ என்னன்னா எனக்கு இந்த ஐபி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐபிக்கு நான் ரவுட்டர் ஆட் பண்ணுவேன். எங்க ஆட் பண்ணணும்? ரவுட்டர் 1ல. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஐபிக்கு வந்துட்டு நான் ரவுட் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? 15 வந்து ரவுட் ஆட் பண்ணணும். 14 அப்படின்றதுக்கு ரவுட் ஆட் பண்ணணும். இந்த ரெண்டுக்குமே நான் வந்து ரவுட் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்றது? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரவுட்டர் டு ரவுட்டர் பிங் பண்ணி பார்க்குறேன்.
ரவுட்டர் டு ரவுட்டர் நான் பிங் பண்ணி பார்க்கணும். ஓகே. இந்த ஐபியை வந்துட்டு பிங் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இதாக மாட்டேங்குது. இப்போ இது எப்படின்றதா வந்து IPv6 இப்போ வந்து நம்ம எதை பிங் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு we have to ping the 14. 14 இங்க இருக்கா? இல்ல. 14 இல்ல. அப்பனா நம்ம தப்பா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்பனா நம்ம வந்து தப்பா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இங்க நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுத்தோம், FA0/0க்கு 12 கொடுத்துருந்தோம். 12 கொடுத்துருந்தோம். கரெக்டா? கரெக்ட். இதுக்கு என்ன கொடுத்துருந்தோம்? 2 கொடுத்துருந்தோம். இங்கேயும் வந்துட்டு 12 தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு தப்பான ஐபிஐ பிங் பண்ணிட்டோம். அதனாலதான் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகல. இப்போ ரைட்டான ஐபிஐ பிங் பண்ணிட்டோம். இப்போ பிங் IPv6 அப்படின்னு போட்டுட்டு இந்த 12 பிங் பண்ணிட்டோம். ஸோ 12 பிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ இந்த 12 தான் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா E01 இருக்கு அந்த மேக் அட்ரஸோட. இப்போ அதோட மேக் அட்ரஸோட இருக்கு. இப்போ இது பிங் ஆகுது. இது ரெண்டுமே சேம் நெட்வொர்க். ரவுட்டர் டு ரவுட்டர் சேம் நெட்வொர்க் தான் கொடுத்துருக்கோம். அதனால வந்துட்டு நம்மளுக்கு பிங் ஆகுது. இதே இது வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கொடுக்கும்போது பிங் ஆகுது. கரெக்டா? 14 கொடுக்கும்போது எனக்கு பிங் ஆகுது. 14 கொடுக்கும்போது எனக்கு பிங் ஆகுது. அப்புறம் 14க்கு ரவுட் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். முதல்ல 14க்கு முதல்ல ரவுட் இருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 14க்கு இந்த ரவுட்டே கிடையாது. 14க்கு வந்து இங்க ரவுட்டே கிடையாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா வந்து 14க்கு ரவுட் ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்றது ரவுட்? How we can add the route for 14 அப்படின்றத நம்ம இங்க பார்ப்போம். இப்போ வந்துட்டு நீங்க ரவுட்டிங் என்ன பண்ண போனீங்கன்னா IPv6 யூனிகாஸ்ட் ரவுட்டிங் அப்படின்றத எனேபிள் பண்ணி திஸ் இஸ் மஸ்ட். IPv6 யூனிகாஸ்ட் ரவுட்டிங்ன்றத முதல்ல எனேபிள் பண்ணிட்டு தான் நீங்க வந்துட்டு ரவுட் ஆட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ரவுட். ஓகேங்களா? இப்போ எதுக்கு வந்து நம்ம ரவுட் ஆட் பண்ணோம்? இந்த 14 டாட் இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ரவுட் ஆட் பண்ணணும். கரெக்டா? இந்த 14 இதுக்கு வந்துட்டு நெட்வொர்க்கே இங்க பாருங்க. இதான் 14 உடைய கம்ப்ளீட்டா இந்த நெட்வொர்க்கே எடுத்துட்டு இந்த நெட்வொர்க்கே எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஐ ஹாவ் டு மேக் த ரவுட். இதுக்கு என்ன போடுவீங்க? 64. அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ் என்ன போடுவீங்க? ஸோ இந்த இன்டர்ஃபேஸோட ஐடி FA0/0 ஆஃப் ரவுட்டர் 2. FA0/2 0/2 ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்துட்டு நமக்கு என்னது? இதுதான். கரெக்டா? ஸோ இதான் நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸ் தான் நீங்க கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து தப்புன்னு வருது. ஏன் தப்புன்னு வருது?
ம். அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன் தப்புன்னு வருது? ம். ஸோ இப்போ ஸ்லாஷ் 28 கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அது தப்பு. 128 ஸ்லாஷ் வரும். 28 கொடுக்கக்கூடாது. அந்த பர்டிகுலர் ஐசி 65. மட்டும் தான் நம்ம ஓகே. அதனால இப்போ எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரவுட் போட்டாச்சு. ஓகே. இப்போ ரவுட் வந்து போட்டாச்சு. நம்ம வந்துட்டு ரவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்ணியிருக்கோம் 14 நெட்ஒர்க்குக்கு. இப்போ 14 நெட்ஒர்க்கை பிங் பண்ணி பார்ப்போமா? பிங் ஆகுதான்னு? ஓகே. இப்போ பிங் ஆகுது. ம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு பிங் இன் ஃப்ரம் த பிசி. இதே நெட்ஒர்க் எங்க இருந்து பிங் பண்ண போறேன்? அந்த பர்டிகுலர் பிசில இருந்து பிங் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ பிசில இருந்து பிங் ஆகுதாங்க. பிசில இருந்து கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ரவுட்டர்ல இருந்து என்ன பண்ணலாம்? ஏன்னா இதுக்கு சிமுலேஷன் அவ்வளவு தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ நார்மலா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்க இருந்து பிங் ஆகுதுல்ல? ம். So, இதுவே போதுமானது. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு ஐ ஹாவ் டு செக் இட் ஆன் த திஸ் பிசிஐ. பிசியோட ஐபி இருக்கு. D3 தானே? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா D3 வந்து பிங் பண்ணிட்டேன். ஏன் D3 பிங் ஆகல? இதுக்கு ரவுட்டிங்லாம் கரெக்டா தானே இருக்கு. ஏன் பிங் ஆகுது? debug IPv6 packets. debug IPv6. இல்ல. சரி, ஓகே. எனக்கு பிசி பிங் ஆகலாம் தான் நினைக்கிறேன் சிமுலேஷன்ல. ஓகேங்களா? பிசிக்கு இப்படிதான் ஐபி செட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்றத மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஓகேங்களா? இதுல என்னென்ன ஐபிஸ் இருக்கும்? சென்டிங் ஐபி அட்ரஸ் ம். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? ஸோ இதுல இருந்து நம்ம ஏன் வந்து பிசியை பிங் பண்ண முடியல? தட் இஸ் த கொஸ்டின். பிசி ஓகே. வந்து சிமுலேஷன்ல சப்போர்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல எனக்கு. இது கரெக்டா தான் போட்டிருக்கோம். சரி, அதை விடுங்க. ரவுட்டர் டு ரவுட்டர் தான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்ல, அதுவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? புரியுதா? இன்னைக்கு எடுத்த கிளாஸ் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்திருக்குங்க. கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல நமக்கு இந்த P4 லெவல் ஐபி அட்ரஸ்லாம் அது IP4க்குள்ள ஐபி அட்ரஸ்லாம் அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் ஞாபகம் அதெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு. ஞாபகம் வைக்க முடியாது. அதான் சொல்றேன். V6ல ஞாபகமே வைக்க முடியாது. ஓகே. எல்லா ஐபி அட்ரஸும் டிஃப்ரெண்டா இருக்கு.
எல்லாம் அந்த மேக் அட்ரஸோட சேர்ந்து வரதுனால வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த பாருங்க ஐபி அட்ரஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 15 ஆரம்பிக்கும், ஒரு 64, இன்னொரு 64 வந்துட்டு மேக் அட்ரஸோட கம்பைன் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு குளோபல் யூனிகாஸ்ட் ஐபி அட்ரஸ். இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக் அட்ரஸோட கம்பைன் பண்ணிட்டா அந்த வந்துட்டு EUI ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம ஐபி வந்துட்டு நம்ம ஹேவ் டு செட் இட் ஹியர். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்க சிசிஎன்ஏ புக்ல கொடுத்துருக்காங்க பஸ். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் புக்ல. அவங்க பிசி எல்லாம் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, யூஸ் பண்ணியிருக்காங்களா? பிசி யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் பிசிக்கு என்ன வேரியபிள் செட் பண்ணணுன்றது இங்க கொடுக்கவே இல்லை. ஏன்னா சிமுலேஷன்ஸ்ல இதெல்லாம் ஒர்க் பண்ண வைக்க முடியாது பஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு ரவுட் ஆட் பண்ணணும், அதுங்க வந்து பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு we have to set it that 15 தானே, 15. இப்போ வந்துட்டு இதுக்கு ரவுட் ஆட் பண்ணுவோம். எங்க இருந்து ஆட் பண்ணுவோம்? ரவுட்டர் இந்த 15 நெட்வொர்க்கு வந்து ரவுட் இருக்கான்னு பார்ப்போம். 15 நெட்வொர்க்கு ரவுட் இருக்கா? இல்ல. பாருங்க இந்த ஐபிக்கு ரவுட் இருக்கான்னு பாருங்க. இதுல இல்ல. இப்போ இதுக்கு நம்ம ரவுட் ஆட் பண்ணுவோமா? இந்த ரவுட்டர்ல எப்படி ஆட் பண்ணுவோம்? IPv6 ரவுட் பேஸ்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் என்ன? இந்த FI இன்டர்ஃபேஸோட ஐபி. FI இன்டர்ஃபேஸோட ஐபி என்ன? இதுதான் FI இன்டர்ஃபேஸோட ஐபி, 0/0 ஐபி. அதானே FI 0/0 டைரக்ட்லி கனெக்டட், அதோட லோக்கல் ஐபி தான். இந்த லோக்கல் ஐபி எடுத்துக்கிறோம், எடுத்து இதுதான் நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஐபிக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்னா இப்படிதான் நீங்க போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ ரவுட் வந்து பார்த்தாங்க அப்படின்னா IPv6 ரவுட், IPv6 ரவுட். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிசி எடுக்கிறோம், இந்த ஐபி எடுக்கிறோம், இந்த ஐபியை நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். இந்த ரவுட்டர்ல பிங் ஆகுது IPv6 பேஸ்ட். பேஸ்ட் பண்ணுவோம், பிங் ஆகுதா? அதுவும் பிங் ஆகுது, பிசியும் பிங் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ட்ரேஸ் அவுட்புட் IPv6 கரெக்டா ட்ரேஸ் அவுட் ஆகுதா? அந்த ரவுட்டருக்கு போயிட்டு அந்த ரவுட்டர்ல இருந்து இங்க வந்துச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, இது மட்டும் தான் பிங் ஆகும். 14 நெட்வொர்க் மட்டும்தான் பிங் ஆக மாட்டேங்குது. 14 நெட்வொர்க்கு வந்து D2 கொடுத்தோமா? இங்க என்ன கொடுத்தோம்? D3. சரி, ஓகே. பிசில வந்து டெஸ்ட் பண்ண முடியாது, அதனால நான் இங்க இருந்தே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னால வந்துட்டு அந்த பிசி வரைக்கும் என்னால பிங் பண்ண முடியாது. E3 வரைக்கும் பிசி, இதான் E3யோட பிசியோட ஐபி தானே இது. E3 தான் வந்து பிசியோட ஐபி, EC03. அதை என்னால பிங் பண்ண முடியுது, ட்ரேஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ரவுட் ஆட் பண்ணிருக்கேன். நீங்களா ஐபி ரவுட் ஸ்டாட்டிக்னா ஸ்டாட்டிக் ரவுட் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கமாண்ட் இதில் ஒர்க் ஆகாது. சம்மரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு சி தட் எத்தனை ரவுட்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் இருக்கு, எத்தனை கனெக்டட் நெட்வொர்க்ஸ் இருக்கு, எத்தனை லோக்கல் நெட்வொர்க்ஸ் இருக்கு அப்படின்றத we can see it. ஓகேவா?
ஓகே. இது ஒரு சிம்பிள் லேப் தான். ஸோ இதான் உங்களுக்கு வந்துட்டு சிசிஎன்ஏ புக்ல கொடுத்துருக்கிறது. இந்த லேப் படி நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்துட்டு ஆட்டோ கான்ஃபிக் டிஃபால்ட்னு நீங்க கொடுத்துக்கலாம். உங்களால ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆட்டோ கான்ஃபிக் ஐசின்னு கொடுத்துக்கலாம். Nice and easy. The configuration is stateless auto configuration on the interface. The default keyword will be advertised itself that default route of the local link. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு IPv6ல வருது.